ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த கால்நடை பராமரிப்புத் துறை, மோட்டார் வாகன பராமரிப்புத் துறை, தமிழ் வளர்ச்சித்துறை, உயர்கல்வித்துறை உட்பட பல்வேறு துறைகளில் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு இன்னைக்கு, அதாவது 30/8/2024 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த துறைகளில் என்னென்ன போஸ்டிங் கால்பார் பண்ணியிருக்காங்க, ஸோ அதற்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்கு, அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டு, ஸோ அனைத்து டீட்டெயிலும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். சில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எக்கச்சக்கமான போஸ்டிங் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்டிங் வைஸ் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா அலகு தலைவர், துணை, பொது மேலாளர் நிலை. தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் நிறுவனம் ஒரு காலிடம். ஊதிய நிலை பார்த்திங்கன்னா நிலை 28. உதவி பொது மேலாளர் நிதி, தமிழ்நாடு மாநில தொழில் மேம்பாட்டு கழகம். ஒரு காலிடம் கொடுத்துருக்காங்க. ஊதிய நிலை பார்த்திங்கன்னா 27. அதுக்கடுத்தாக பார்த்திங்கன்னா மேலாளர் இயந்திரவியல் ஒரு காலிடம், மேலாளர் ரசாயனம் ஒரு காலிடம், மேலாளர் மின்னியல் ஒரு காலிடம், மேலாளர் சந்தையியல் ஒரு காலிடம், துணை மேலாளர் இயந்திரவியல் 2 காலிடம், துணை மேலாளர் மின்னியல் 3 காலிடம், துணை மேலாளர் கருவி 2 காலிடம், துணை மேலாளர் பாதுகாப்பு ஒரு காலிடம், துணை மேலாளர் பொருட்கள் ஒரு காலிடம். ஸோ இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் நிறுவனம் இது, ரைட்டுங்களா. உதவி பொது மேலாளர் திட்டங்கள் முதலீடு, தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஒரு காலிடம், கல்லூரி நூலகர் சட்டம் 8 காலிடங்கள், கல்லூரி நூலகர் உயர்கல்வித்துறையில் கல்லூரி நூலகர் போஸ்ட் 9 காலிடங்கள், கணக்கு அலுவலர் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் ஒரு காலிடம், கணக்கு அலுவலர் நிலை 3 கருவூலங்கள் மற்றும் கணக்குகள் பார்த்தீங்கன்னா 8 காலிடம், மேலாளர் நிலை 3 நிதி, முதுநிலை அலுவலர் நிதி, தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் பார்த்தீங்கன்னா மேலாளர் நிலை 3 நிதி ஒரு காலிடம், முதுநிலை அலுவலர் நிதி 6 காலிடம், தானியங்கி பொறியாளர் மோட்டார் வாகன பராமரிப்பு துறை ஒரு காலிடம். அதுக்கடுத்தாக பார்த்திங்கன்னா கால்நடை பராமரிப்பு துறையில் அனிமல் ஹஸ்பண்டரி என்ன போஸ்டிங் பார்த்திங்கன்னா வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன், ரைட்டுங்களா. வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் 31 காலிடங்கள், கால்நடை உதவி மருத்துவர் கால்நடை பராமரிப்பு துறையில் என்ன போஸ்டிங் கால்பார் பண்ணியிருக்காங்கன்னா கால்நடை உதவி மருத்துவர்
எத்தனை வேகன்சி? 31 காலிடங்கள். சரிங்களா? கால்நடை பராமரிப்பு துறையில் 31 காலிடம். தமிழ் வளர்ச்சித்துறையில் உதவி இயக்குனர் 13 காலிடங்கள். தமிழ்நாடு மாநில தொழில் மேம்பாட்டு கழகம் இதில் பார்த்தீங்கன்னா உதவி மேலாளர் திட்டங்கள் 2 காலிடம். உதவி மேலாளர் பொருட்கள், உதவி மேலாளர் தொழில்நுட்ப இயந்திரவியல் 4 காலிடம். உதவி மேலாளர் பொருட்கள் 3 காலிடம். உதவி மேலாளர் அமைப்பியல் 1 காலிடம். உதவி மேலாளர் சந்தையியல் 1 காலிடம். இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் நிறுவனம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 26 விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. மொத்த காலிடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 105 காலிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை லெவல் போஸ்ட் இதெல்லாம், ரைட்டுங்களா? ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வயது வரம்பு 1/7/2024 அன்று உள்ளவாறு வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா பிற வகுப்பினர் அதர்ஸ் பார்த்தீங்கன்னா கல்லூரி நூலகர், ரைட்டுங்களா? ஸோ இந்த பதவிகளுக்கு உச்ச வயது வரம்பு 57, ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா வயது வரம்பு சலுகை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்குங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா வரிசை எண் 3 முதல் 12 வரை உள்ள பதவிகளுக்கு உச்ச வயது வரம்பு 32. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கால்நடை உதவி மருத்துவர் இதற்கு பார்த்தீங்கன்னா 32. கணக்கு அலுவலர் நிலை 3 இதுக்கு 32. அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா வரிசை எண் 15 முதல் வரிசை எண் 22 வரை உள்ள பதவிகளுக்கு 32 வயது. உதவி இயக்குனர் 34. உதவி பொது மேலாளர் நிதி 47. உதவி மேலாளர் திட்டங்கள் 32. தானியங்கி பொறியாளர் 37. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிசி, ஓபிசிஎம், பிசிஎம், எம்பிசி, டிசி, எஸ்சி, எஸ்சிஐ, எஸ்டி வகுப்பினருக்கு இல்லை பார்த்தீங்கன்னா எந்தெந்த பதவிகளுக்கெல்லாம் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா வரிசை எண் 1 முதல் 15 வரை உள்ள பதவிகளுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா 16க்கும் கிடையாது, ரைட்டுங்களா? வரிசை எண் 16 முதல் 23 வரை உள்ள பதவிகளுக்கும் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் ஃபைனான்ஸ் இதற்கு பார்த்தீங்கன்னா 47 வயது வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் பார்த்தீங்கன்னா 39 வயது. அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட்ஸ் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பிசி, ஓபிசிஎம், பிசிஎம், எம்பிசி, டிசிக்கு 34, எஸ்சி, எஸ்சிஐ, எஸ்டிக்கு 37, ரைட்டுங்களா? அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அசிஸ்டன்ட் டைரக்டர், மாஸ்டர் அண்ட் பேச்சுலர் டிகிரி இன் தமிழ் லிட்ரேச்சர், ஆட்டோமொபைல் என்ஜினியர் ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா டிகிரியில் ஆட்டோமொபைல் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் பி ஏ ஹோல்டர் தி போஸ்ட் டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். இதில் கூடுதல் தகுதிகளும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் ப்ராஜெக்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல் டைம் அண்டர் கிராஜுவேட் டிகிரி வித் சிஏ ஆர் ஃபுல் டைம் எம்பிஏ ஃபைனான்ஸ் 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கிளாஸ் 3 ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபைனல் எக்ஸாமினேஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். சிஏ, சார்ட் அக்கௌண்ட்ஸ், காஸ்ட் அக்கௌண்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், சிஏ, ஐசிடபிள்யூ, மேனேஜர் கிரேடு 3 ஃபைனான்ஸ், சிஏ, ஐசிடபிள்யூஏ, சீனியர் ஆஃபீஸர் ஃபைனான்ஸ், சிஏ, ஐசிடபிள்யூஏ, அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் ஃபைனான்ஸ், சார்ட்டர்ட் காஸ்ட் அக்கௌண்டன்ட், preferably with a postgraduate qualification in industrial business management, experience பார்த்தீங்கன்னா not less than 5 years in the bank, financial institution. ஸோ
ஸோ இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். காலேஜ் லைப்ரரியன், ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா இதற்கான குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட்ஸ், ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா டிகிரியில் அது டிகிரி இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் செகண்ட் கிளாஸ் இட்ஸ் ஈக்வலன். யூனிட் ஹெட் டெப்யூட்டி ஜெனரல் மேனேஜர் கேடர். பிடெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இது பிஜி டிகிரி. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 20 years. மேனேஜர் மெக்கானிக்கல், பிடெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 15 years, 15 வருடங்கள் அனுபவம் இருக்கணும். டெப்யூட்டி மேனேஜர் மெக்கானிக்கல், பிடெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டெப்யூட்டி மேனேஜர் சேஃப்டி, பிடெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் ப்ளஸ் டிப்ளமோ இன் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கணும். 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டெப்யூட்டி மேனேஜர் மெட்டீரியல்ஸ், பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ப்ளஸ் டிப்ளமோவில் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 years வந்து இருக்கணும். அசிஸ்டன்ட் மேனேஜர் மெட்டீரியல்ஸ், பிடெக் மெக்கானிக்கல் ப்ளஸ் டிப்ளமோ மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்ஸ் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அசிஸ்டன்ட் மேனேஜர் டெக்னிக்கல் மெக்கானிக்கல், பிடெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் 5 years இருக்கணும். அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில், பியில் சிவில் இன்ஜினியரிங் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மேனேஜர் எலக்ட்ரிக்கல், பிடெக்கில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டெப்யூட்டி மேனேஜர் எலக்ட்ரிக்கல், பிடெக்கில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டெப்யூட்டி மேனேஜர் இன்ஸ்ட்ருமெண்டல், பிடெக்கில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 years. மேனேஜர் கெமிக்கல், பிடெக்கில் கெமிக்கல் இன்ஜினியரிங், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 18 வருடங்கள். அசிஸ்டன்ட் மேனேஜர் மார்க்கெட்டிங், எம்பிஏ மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 years. மேனேஜர் மார்க்கெட்டிங், எம்பிஏ மார்க்கெட்டிங் மினிமம் 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன், பிவிஎஸ்சி டிகிரி, பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் அண்டு மஸ்ட் ஹவ் பாஸ்டு எஸ்எஸ்எல்சி 10th எக்ஸாமினேஷன் ரைட்டுங்களா. 10th எக்ஸாமினேஷன் or its equivalent examination with Tamil as one of the language ரைட்டுங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். வெட்டினரி ப்ராக்டிஷனர், தமிழ்நாடு ஸ்டேட் வெட்டினரி கவுன்சில்லாம் ரிஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ அதற்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. தேர்வு மையங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து தேர்வு மையங்கள் வந்து கொடுத்துருக்காங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, காஞ்சிபுரம், நாகர்கோவில், கரூர், மதுரை, நாமக்கல், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர், விருதுநகர். அதுக்கடுத்தாக்க எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ₹200 வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸு பார்த்தீங்கன்னா ₹200. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலேருந்து பார்த்தீங்கன்னா இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலேருந்து இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வெளியிட்டிருக்காங்க. கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்டு 2 இது ரைட்டுங்களா. ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க 30/8/2024. ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழையும் வந்து கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு, நேர்முகத் தேர்வு பதவிகள் 2. அறிவிக்கை நாள் பார்த்தீங்கன்னா 30/8/2024. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 28/9/2024. திருத்தம் செய்வதற்கான காலம் வந்து கொடுத்துருக்காங்க 2/10/2024 முதல் 4/10/2024 வரை. தேர்வு நடைபெறும் நாள் பார்த்தீங்கன்னா தாள் 1 பார்த்தீங்கன்னா 18/11/2024. தாள் 2 பார்த்தீங்கன்னா 18/11/2024 முதல் 20/11/2024 வரை ரைட்டுங்களா. ஸோ தகுதி விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க அந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மேலும் நம்ம அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.